மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய நகரம். அங்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் பல இருக்கின்றன. தாங்கள் உண்டு தங்கள் வேலையுண்டு என்று இருப்பவர்களை அங்கு அதிகம். எதிர்த்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட அடுத்த வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியாது. அப்படி நித்தம் தன் வழியை மட்டும் செய்து கொண்டிருக்கும் மனிதர்கள் வாழும் அக்கூட்டில் இரண்டாவது தளத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு குடும்பம். அந்த வீட்டில் இப்போது 2 பேர்தான். ஒரு தந்தை, ஒரு 5 வயது குழந்தை. அவன் பெயர் வித்யாதரன். குழந்தையோ நிலா. ஒரு காலியான நாற்காலி. அந்த நாற்காலி எப்பொழுதும் காலியாகத்தான் இருக்கும். அதை வெளியேற்றவோ அதில் யாரும் அமரவோ வித்யாதரன் இதுவரை அனுமதி கொடுத்ததில்லை. அந்த வீட்டில் முன்பு 3 பேர் இருந்தார்கள். அவள் பெயர் காயத்ரி. அவன் மனைவி லட்சணமானவள். கணவன் மீதும் குழந்தைகள் மீதும் அலாதி பிரியம் கொண்டவள். அவளுக்கு அவர்கள்தான் உலகம். அவள் கணவன் சென்ற பிறகு அன்று நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கணவன் வீடு திரும்பும் போது சொல்லிவிடுவாள். சொல்லிவிட்டால்தான் அவள் மனம் திருப்தி அடையும். காயத்ரி எப்போதும் சிரிப்பவள். சிறிய விஷயத்துக்கும் சந்தோஷப்படுவாள். மழை பெய்தால் கதவுக்கு வெளியே நின்று நனைவாள். சாம்பாரில் கொஞ்சம் உப்பு அதிகமாயிருந்தாலும் இதுதான் சரியான ருசி என்று சிரித்து கூறுவாள். நாளைய நாள் என்று ஒன்று இல்லை. இன்றைய நாளை சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று ஆசை கொள்பவள். ஆனா ஆதவன், அவன் வேலை பழகி. அவள் பேசும்போது சரி என்று சொல்லி மொபைலை பார்ப்பவன். அவள் புதிய சேலை அணிந்தால் கூட கவனிக்காதவன். நாளைக்கு பேசலாம் என்று தள்ளி போடுபவன். ஒரு முறை அவள் கேட்டாள், நான் இல்லாம இருந்தாதான் என் அருமை புரியுமோ என்னவோ. அவன் சிரித்தான். அப்படி எதுவும் நடக்காது. அவள் அமைதியாக போவாள். ஏனென்றால் அவளுக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் செய்யவெல்லாம் தெரியாது. எதற்கு வீண் சண்டை என்று விலகிக் கொள்வாள். ஒரு காலை நேரம் அவள் சமையலறையில் இருந்தாள். நிலா பள்ளிக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள். ஆதவன் அவசரமாக அலுவலகத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். இரவு சீக்கிரம் வாங்க, அவள் மெதுவாகச் சொன்னாள். பார்க்கலாம். அவனுடைய பதில் ஒற்றை வரியில். அதுதான் கடைசி உரையாடல். அந்த நாளின் மாலை நேரம் அவள் கணவனின் வருகைக்காகவும் குழந்தையின் வருகைக்காகவும் காத்து கொண்டிருந்தாள். வாளியில் தண்ணீர் பிடித்து கொண்டு இருக்கையில் திடீரென தலை சுற்றிவிட்டது. அப்படியே மயங்கிவிட்டாள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சத்தம் கேட்டு வந்து பார்த்து அவளின் நிலை கண்டு அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனை சென்றனர். கார்டியாக் அரெஸ்ட். சில நிமிடங்களிலேயே அவள் இல்லாதவளானாள். ஆதவனுக்கு அழைப்பு வந்தது. புது எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் ஆதவன் 2 முறை அழைப்பை எடுக்கவில்லை. அவன் மீட்டிங்கிலிருந்துதான் மறுபடி போன் ஒலிக்கவே எடுத்து கேட்டபோதுதான் அவனுக்கு விஷயமே தெரிய வந்தது. அவன் ஓடி வந்தான். ஆனா அவள் கண்கள் திறக்கவில்லை. அவனால் இதை நம்பவே முடியவில்லை. இவ்வுலகமே நின்று விட்டதைப் போல ஒரு கணம் உணர்ந்தான். காலையில் நன்றாக இருந்தவள் மாலையில் இப்படியா? அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பிரிக்பிரம்மை பிடித்தவன் போல கத்தினான், கதறினான். மருத்துவமனையை வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு அவன் அழுகை இருந்தது. அவன் அழுகையை கண்டு அனைவருக்கும் கண்ணீர் வந்தது. அவளுக்கான காரியங்கள் அனைத்தும் செய்யப்பட்டது. குழந்தை நிலாவை சமாளிக்கவே முடியவில்லை அவனால். என்ன நடக்கிறது என்பது குழந்தைக்கு தெரியாமல் இருந்தாலும் அம்மா இல்லை என்பதை அவள் உணர்ந்துதான் இருந்தாள். நிலாவை எப்படி இனி நாம் பார்த்து கொள்வோம் என்ற கவலை ஒரு புறம் இருந்தாலும் இப்படி விட்டுவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியும் அவனுள் இருக்கத்தான் செய்தது. இதோ அவள் இறந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. அவள் இருந்த வீடு. அந்த வீட்டில் இப்போது சத்தம் இல்லை. சமையலறை அமைதியாக இருந்தது. கடிகாரம் மட்டும் ஓசை. நிசப்தம் அவன் காதுகளை கிழித்தது. அவன் அவள் அலமாரியை திறந்தான். அவள் சேலைகள் அப்படியே மடிப்பு களையாமல் இருந்தது. அவள் அணிந்திருந்த வாசனை இன்னும் அச்சேலையை விட்டு மாறவில்லை. அவன் முதல் முறையாக அவள் அணிந்த ஒவ்வொரு சேலையையும் தொட்டு பார்த்தான். அவனுக்கு கண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தது.
நான் உன்னை பாராட்டவே இல்லை, அவன் மெதுவாகச் சொன்னான். நாட்கள் கடந்தன. சகஜ நிலைக்கு திரும்பவில்லை. ஆயினும் குழந்தைக்காகவாவது தன் கவலைகளை மாற்றித்தானே தீர வேண்டும். ஆனால் அவன் மாறவில்லை. எப்பொழுதும் ஒரு இறுக்கமான முகத்துடனே இருந்தான். அவளின் மரணம் அவனை வெகுவாய் பாதித்திருந்தது. சரியாக சாப்பிடவில்லை, தூங்குவதில்லை, அலுவலகம் செல்வதில்லை, குழந்தை நிலாவை கொஞ்சுவதும் இல்லை. இத்தனை வயது ஆண்மகனுக்கே ஒரு ஆறுதல் தேவைப்படும் பொழுது குழந்தை நிலாவின் நிலைமை என்னவாக இருக்கும்? குழந்தை அவன் அருகில் வந்தது. ஒரு இரவு நிலா தன் தந்தையின் அருகில் வந்து அமர்ந்தாள். அம்மா எங்க? அவன் வார்த்தைகளை தேடினான். அம்மா வானத்துல நட்சத்திரம் ஆயிட்டாங்க. அப்போ நான் பேசினா கேட்பாங்களா? அவன் கண்ணீர் துடைத்தான். கேட்பாங்கம்மா. அந்த இரவு நிலா ஜன்னல் வழியே வானத்தை பார்த்து, அம்மா, அப்பா இப்போ தினமும் அழறாரு, நீங்க வர முடியாதா என்றாள். அப்பொழுதுதான் அவன் தன் நிலைமையை உணர்ந்தான். மனையாளை எண்ணி வருத்தப்படுவதா, இல்லை குழந்தையை எண்ணி கலங்குவதா என்று தெரியாமல் ஆதவன் உடைந்தான். குழந்தையை சமாதானப்படுத்தி தூங்க வைத்துவிட்டு இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மெதுவாக பழைய வீடியோக்களை பார்த்தான். அவளின் சிரித்த முகம், நிலாவை தூக்கி ஆடும் காட்சி. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க என்று அவள் சொன்ன குரல். அவன் தன்னையே பார்த்தான். அவன் சிரிப்பு அப்போது எவ்வளவு கஞ்சமாக இருந்திருக்கிறது. இப்போது அவன் தினமும் பேசுகிறான். ஆனா பதிலில்லை. ஒரு நாள் நிலா பள்ளியில் அம்மாவை பற்றி எழுதுங்கள் என்ற ஆசிரியை கூறினார். அனைவரும் விதவிதமாக அம்மாவை பற்றிய ஆசைகளை எழுதவும் அவள் எழுதினாள். என் அம்மா ரொம்ப சிரிப்பாங்க, ஆனா அப்பா இப்போ சிரிக்க மாட்டாரு. இதை கண்ட ஆசிரியைக்கு மனம் கலங்கிற்று. நிலாவை அழைத்து விசாரித்த போதுதான் அவளுக்கு உண்மை தெரிய வந்தது. நிலாவின் தந்தையை அழைத்து பேசினாள். இங்க பாருங்க சார், நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அது உங்க குழந்தையோட மனநலமைய ரொம்ப பாதிக்கும். அவ என்ன எழுதியிருக்கான்னு நீங்களே பாருங்க அப்படின்னு ஆதவன் கிட்ட காட்டுறாங்க. ஆதவன் அதை வாங்கி வாசித்த போது அவன் உள்ளம் நொறுங்கியது. ஆசிரியை முன்பு தலை குனிந்து நின்றான். தன் நிலையை மாத்திக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு நிலாவை அழைத்து கொண்டு வீடு திரும்பினான். அவன் கண்ணாடி முன் நின்றான். அவள் இருந்தபோது நான் சிரிக்கல. இப்போ அவள் இல்ல. ஆனா அவள் சிரிப்பு நான் நிலாவுக்கு கொடுக்கணும். அவ என்ன தனியா விட்டுட்டு போகல, நிலாவை கொடுத்துட்டு போயிருக்கா. நிலாவுக்காக வாழணும். அவளை வளர்க்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்கு. நடந்தது எதையும் என்னால மாற்ற முடியாது, ஆனா கடத்த முடியும். அந்த நாளிலிருந்து அவன் மாறத் தொடங்கினான். மனதுக்குள் 1000 வழிகள் இருந்தாலும் நிலாவிற்காக சிரிக்க ஆரம்பித்தான். நிலாவே உலகமாக மாறினது. நிலாவோட உருவத்துல அவளை பார்க்க ஆரம்பிச்சான். 2 வாழ்க்கைகள். அவள் இருந்தபோது வாழ்க்கை சாதாரணம், அவள் இல்லாத போது வாழ்க்கை மரணம். காலை காஃபி, சின்ன சின்ன சண்டைகள், இரவு சாப்பாடு, சில சமயம் சிரிப்பு. இது எல்லாம் அவ உயிரோடு இருந்தப்ப அவனுக்கு பெருசா தெரியல. அவன் அதை மதிக்கல. அவள் இல்லாத பிறகு அதே காப்பி கசப்பானது, அதே வீடு வெறுமையானது, அதே இரவு நீண்டது. அவள் இல்லாத வாழ்க்கை அவள் இருந்த வாழ்க்கையை அழகாக்கியது. ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருக்கும் தருவாயில் அவள் எப்போதும் மழையில் நனைவாள். ஆதவன் முதல் முறையாக நிலாவை கையில் தூக்கி கொண்டு வீட்டின் வாசலில் நின்றான். நிலா, அம்மாவுக்கு மழை ரொம்ப பிடிக்கும். அப்போ நாம நனைவோமா? அவன் சிரித்தான். ஆமாம். அவர்கள் மழையில் நின்றனர். அவன் வானத்தை பார்த்து, நான் தாமதமா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்போ ஒவ்வொரு நாளும் நீ கற்றுத்தந்த காதலோட வாழ்றேன் என்றான். சில வருடங்கள் கழித்து நிலா வளர்ந்தாள். அவள் தன் அம்மாவைப் போல சிரிக்கிறாள். ஆதவன் இன்றும் சில நேரம் அவள் படத்துக்கு முன் நின்று பேசுவான். ஆனா இப்போது கண்ணீருடன் அல்ல, நன்றியுடன். நீ இருந்தபோது நான் அறியாதவன், நீ இல்லாத போது நான் புரிந்தவன். ஒரு வாழ்க்கை அவள் இருந்தது, மற்றொரு வாழ்க்கை அவள் நினைவிலே வாழ்க்கை வாழ்கிறது. ஆனா இரண்டிலும் அவள் காதல் ஒன்றே. அவனிடம் மட்டும் டைம் மிஷின் இருந்திருந்தால்
காலத்தை மாற்றியிருப்பானோ என்னவோ, யாருக்கு தெரியும். நன்றி.